வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக் கொண்டு தமது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தால் நெருக்கடி ஏற்படும் என்கின்றது பொதுஜன பெரமுன. கனமழை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் மின்சார விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை வழங்குவோர் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கு. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக் கொண்டு நாங்கள் எமது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைந்தால் நாங்கள் எமது அரசியல் தீர்மானத்தை அறிவிப்பதாக குறிப்பிடுவது முறையற்றது. ஏனெனில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைவதால் எமக்கு அரசியலில் எவ்வித பயனும் கிடைப்பதில்லை. அதேபோல் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. இடைக்கால ஜனாதிபதியாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம். ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதத்துடன் நிறைவடையும். அடுத்த ஜனாதிபதி பதவிக்கு தற்போதைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதாக நாங்கள் அவருக்கு வாக்குறுதி வழங்கவில்லை. ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். சிறந்த கொள்கை திட்டமுள்ள தரப்பினருடன் கூட்டணி அமைப்போம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக் கொண்டு நாங்கள் எமது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகும். ஜனாதிபதியிடம் ஆலோசனை பெற்று நாங்கள் அரசியல் தீர்மானங்களை எடுப்பதில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி அரசியல் தீர்மானங்களை எடுப்பதற்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். எக்காரணிகளுக்காகவும் கட்சியின் கொள்கைகளை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அனுசரணை வழங்கியோர் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கு. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணை பெற்ற ஜனநாயக ஆட்சி நாட்டில் இடம்பெற வேண்டுமெனில் தேர்தல் நடாத்தப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு விஸ்வமடு பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையினுடைய அரசியல் யாப்பின் பிரகாரம் உரிய காலத்தில் தேர்தல்கள் நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய கருத்தாகவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் மிக முக்கியமாக நடத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் மிக விரைவில் பாராளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட அரசியல் ரீதியான பல மாற்றங்கள் நடைபெற்றதன் காரணத்தினால் தற்பொழுது மக்களிடம் ஆணையை பெற்று அதன் பின்பாடு நாட்டை யார் வழிநடத்துவார்கள் என்பதை மக்கள் ஆணையின் மூலம் அதை கொண்டு செல்வதுதான் ஒரு ஜனநாயகமான முறையில் அது அமையும். ஆகவே உரிய காலத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தமிழர்களுடைய இருப்புக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருகிறவர்களை மக்கள் ஆதரிப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கனமழை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. இன்று காலை 8:30 முதல் பிற்பகல் 2 மணி வரையான காலப்பகுதியில் கிரிந்திவள பிரதேசத்தில் 152 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது.
இதே காலப்பகுதியில் பரகாப்புல பிரதேசத்தில் 138.5 மில்லிமீட்டர் மழையும், வத்துப்பேட்டிவள பிரதேசத்தில் 122.5 மில்லிமீட்டர் மழையும், அபிசாவளி பகுதியில் 98.5 மில்லிமீட்டர் மழையும், ரத்தினபுரி பிரதேசத்தில் 96.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. காலி தவளம பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கி 2 காணாமல் போயுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. 2 ஆண்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போனவர்களை தேடுவதற்காக விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை பல பகுதிகளில் கடுமையாக பெய்து வரும் அடைமழை காரணமாக பாரிய அனர்த்தங்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் கடற்படை மற்றும் விமானப்படை களத்தில் இறங்கியுள்ளன. வெள்ள அபாயம் அதிகமுள்ள பகுதிகளின் மீட்பு பணிக்காக விமானப்படையினர் பெல் 212 மற்றும் பெல் 412 ரக ஹெலிகாப்டர்கள் 3 இராணுவத்தினரும் தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. அதேபோன்று காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை பகுதிகளில் மீட்பு பணியில் படகு சேவையும் கடற்படை மூலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தொடரும் கடும் மழையுடனான சீரற்ற காலநிலையால் நாட்டின் சில பகுதிகளில் தற்காலிகமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட காலி, களுத்துறை, ரத்தினபுரி, கொழும்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களில் மின்சாரத்தை துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். வெள்ள நிலைமை காரணமாக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அப்பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். களுகங்கையின் குடாகங்கை படுகையில் உள்ள மெல்கந்த பிரதேசத்தில் 149.8 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் இன்று காலை 9 மணியளவில் அது பெரும் வெள்ளப்பெருக்காக மாறியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. களுகங்கை பெருக்கெடுத்து ஓடுவதால் புலத்சிங்கள, களுத்துறை வீதி உட்பட பல பிரதான வீதிகளும் சுமார் 300 வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் நீல்வள ஆற்றின் அனைத்து நீர் அளவீடுகளும் வளமையான நீர்மட்டத்தை தாண்டியுள்ளதுடன் பிட்டபெத்திர பகுதி வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக களனி, களு, கிங் மற்றும் நில்வலா கங்கைகளை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுகங்கையின் மேல் பகுதியில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக ரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மடுள்ள நிவித்திகள, குருவிட்ட, அயகம, எலபாத்த, ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய, ஹொரணை, தொடங்கொட மற்றும் மில்லனிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நில்வலா கங்கையின் பஸ்கொட, கொட்டபொள, பிட்டபெத்தர, அக்குரச, அத்துரலிய, மாலிம்பட, கம்புருப்பிட்டிய, திகாகொட, மாத்தறை மற்றும் தெவினுவர பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள் கிங்கங்கையின் நெலுவ, தவளம, நாகொட, நியாகம, வெளிவிட்டிய, திவித்துர, எல்பிட்டிய, அக்மிமன, பத்தேகம மற்றும் போவே, போத்தல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்களில் அடுத்த 48 மணி நேரத்தில் வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் களனி கங்கை பகுதிகளில் நேற்றிரவு முதல் கணிசமான மழை பெய்து வருவதால் தெஹியோவிட்ட, ருவன்வெள, சீதாபாக்க, தொம்பே, ஹோமாகம, கடுவளை, பியகம, கொலன்னாவ, கொழும்பு மற்றும் வத்தலை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டம் அவிசாவளை, புவக்பிட்டிய, ஹலிஸ்டன் தோட்ட பகுதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தில் மூழ்கியதில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. 78 வயதான முதியவர் ஒருவரும் 36 வயதான அவரது மகளும் 7 வயதான சிறுமி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் புவக்பிட்டிய ஹேவாஹின பகுதியில் மண் சரிவில் சிக்கி 11 வயதான சிறுமி ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 3834 குடும்பங்களைச் சேர்ந்த 13717 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 4119 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பல நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதனை அண்டியுள்ள குடும்பங்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளன. 8 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
களுத்துறை, கண்டி, நுவரெலியா, ரத்தினபுரி, கொழும்பு, காலி, கேகாலை மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தறை மாவட்டம் பல்லேவள தியந்தர பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்து எல்லைவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 20 மற்றும் 27 வயதான இளைஞர்கள் இருவரே இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளனர். அனர்த்தம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெய்யந்தர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக கொழும்பு கண்டி வீதியில் வரக்காப்புளவில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததால் கொழும்பு கண்டி வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் உரிய தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை வெள்ளத்தால் பாலம் சேதமடைந்ததால் அவிசாவளைக்கும் வகவுக்கும் இடையிலான ரயில் சேவைகள் முற்றாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மின்சார விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மின்சார விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலி, களுத்துறை, ரத்தினபுரி, கொழும்பு மற்றும் கேகாலை போன்ற பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மின்சாரத்தை துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுலக்ஷா ஜயவர்தன தெரிவித்துள்ளார். வெள்ள நிலைமை காரணமாக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். விவசாயியை மையமாக வைத்து கிராமம், நகரம் என நாட்டை கட்டியெழுப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முதலாளிமார்களை போஷிப்பதை விடுத்து விவசாயிகளை போஷிக்கும் யுகத்தை உருவாக்குவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட விவசாயிகள் மாநாடு இன்று திருகோணமலை கந்தலாய் நகரில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இன்று சோறு போடும் விவசாயியின் நெல் முதலாளிமார்களுக்கு வழங்கப்பட்டு முதலாளிமார்கள் போஷிக்கப்பட்டு வரும் செயற்பாடு நடந்து வருகின்றது. இந்த ஏகபோகத்தை உடைத்து விவசாயிக்கு வளமான சமகாலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்கி விவசாயியை மையமாக வைத்து கிராமம், நகரம், நாட்டை கட்டியெழுப்புவோம். கடன் மீள செலுத்த முடியாத மோசடிமிக்க வியாபாரிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மோசடிமிக்க வியாபாரிகள் பணக்காரர்களின் பக்கமல்லாது விவசாயினதும் சாதாரண மக்களினதும் நலன்களின் பக்கம் இருப்பதால் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் விவசாயிகள் பெற்ற கடன்கள் உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட்டு விவசாயி பாதுகாக்கப்படுவார். உலக விவசாயம் பன்முக ரீதியாக வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் எமது நாட்டில் உள்ள விவசாயி நாளுக்கு நாள் ஏழ்மை நிலைக்கு ஆளாகி வருகின்றார். விவசாயத்துறைக்கான திணைக்களங்கள், அரசு நிறுவனங்கள், அதிகாரிகள் இருந்தும் விவசாயத்துக்கு முறையான தேசிய கொள்கை இல்லாததே இத்துறை பாதிக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாகும். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நாட்டின் விவசாயத்தை அபிவிருத்தி செய்வதற்கு விசேட ஜனாதிபதி செயலணியொன்றை ஸ்தாபித்து மாவட்ட மட்டத்திலும் கமநல மத்திய நிலையங்கள், விவசாய அமைப்புகள் மட்டங்களிலும் விவசாயியை முன்னேற்றுவதற்கு தேவையான தலைமைத்துவம் வழங்கப்படும். ஒரு சில தமிழ் கட்சிகள் மட்டும் தமிழ் பொது வேட்பாளரை தீர்மானிக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஒரு சில தமிழ் கட்சிகள் மட்டும் தமிழ் பொது வேட்பாளரை தீர்மானிக்க முடியாதெனவும் தமிழ் மக்களை எந்த கட்சிக்கும் எழுதி கொடுக்கப்படவில்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிறுத்தப்படும். தமிழ் பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை எடுக்கும் பொழுது யார் இதை பேசுறாண்டா ஒவ்வொரு கட்சியும் பேசுது. ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தாக்களும் வரப்போறது ஜனாதிபதி தேர்தல்,
அதில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தாட்டும். பார்த்தா ஒரு 4-5 பேர் ஒரு இடத்துல கூடிட்டு அவங்க பேசுகிறாங்க, என்ன நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தாட்ட போகிறோம். இன்னொரு இடத்துல ஒரு 4-5 பேர் கூடிட்டு பேசுகிறேன், இன்னொரு இடத்துல 4-5 பேர் கூடிட்டு பேசுகிறேன். கிட்டல வாத்தன் ஒரு டீம் இருந்து பேசுது, முட்டைக்கோஸ் டீம் உண்டு. அந்த முட்டைக்கோஸ் டீம் எப்படி பார்த்தேன்டா, அந்த மீட்டிங் நடந்த ஒரு தெரியும், அதில் ஒரு 3-4 பேர் குந்தி இருந்துட்டு, அப்போ என்னட்ட ஒரு நண்பர் கேட்டார், நீங்கள் ஏன் வரலாண்டி? நான் அழைப்பு விடுக்கலை, வரல. அவங்க நாங்கள் அவங்களெல்லாம் அடுக்கலை, நாங்கள் தான் யோசிக்கிறோம். நீங்கள் ஆறு, நாங்கள் ஆறு. அப்போ நாங்கள் எங்களை பார்த்தா சைனாக்கார மாதிரி தெரியுதா, அல்ல எங்களை பார்த்தா ஆப்பிரிக்காக்கார மாதிரி தெரியுதா, அல்ல எங்களை பார்த்தா அமெரிக்கா அல்லது இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க வெள்ளக்கார மாதிரி தெரியுதா? நாங்களும் தமிழன் தான், நாங்களும் தமிழச்சிக்கு பிறந்தாக்கள் தான். எங்களை பார்த்தா என்ன மாதிரி தெரியுது இல்லையா? ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்துறேன்டா சரியானே, தமிழ் மக்கள் ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கோ அல்லது இந்த முட்டைக்கோஸ் குரூப்புக்கோ அல்லது ஒரு 4 பேருக்கோ கொஞ்சம் எழுதி கொடுக்கல. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய விருப்பத்தை முழுமையாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் விருப்பத்தில் ஒரு ஆள் வரணும். இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு மலையகம் இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஒருமித்து ஒருவரை தெரிவு செய்யணும். அது எப்படி சாத்தியமாகும்? அப்படி என்றா ஒட்டுமொத்த தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகிற தமிழ் அரசியல் தலைவர்கள், கட்சிகள், பிரதிநிதிகள், அவன் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், ஏற்கட்சியாக இருக்கலாம், என்ன கட்சியாக இருந்துட்டு போட்டும், எல்லாரும் சிவில் சமூகம், புத்துஜீவிகள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடணும். முதல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகிற சிவில் சமூகம், புத்துஜீவிகள், பொது அமைப்புகள், அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி முடிவெடுக்கணும் பொது வேட்பாளர் விஷயத்தில். மட்டக்களப்பு செங்கலடி காயன்குடா பிரதான வீதி காப்பட் வீதியாக புனரமைக்கப்பட்டு ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனால் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் 149 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் குறித்த வீதியானது புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பிரதமாதிதியாக கலந்து கொண்டார். ஏறாவூர் பெற்று பிரதேச சபையின் செயலாளர் பட்குணம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிராம முக்கியஸ்தர்கள், கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், முற்போக்கு கழக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி நகர ரோட்டரி கழகத்தால் விவசாயிகளுக்கு இலகு கடன் வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நகர ரோட்டரி கழகத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி விவசாயிகளுக்கு இலகு கடன் வழங்கும் திட்டத்தின் 2வது கட்டம் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது 88 பேருக்கு 28 மில்லியன் ரூபாய் இலகு கடனாக வழங்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், யாழ் பல்கலைக்கழக விவசாய பீட பீடாதிபதி எஸ் வசந்தரூபா, பேராசிரியர் கே பகீரதன், யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி, கிளிநொச்சி கவனநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் ப தேவரதன், ரோட்டரி கழக உறுப்பினர்கள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். உலக சைக்கிளோட்ட தினத்தை முன்னிட்டு அம்பாறை கல்முனையில் சைக்கிளோட்ட தின பேரணி இடம்பெற்றது. உலக சைக்கிளோட்ட தினத்தினை முன்னிட்டு அம்பாறை கல்முனை பிரதேச செயலகம் மற்றும் கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துடன் ரைடர்ஸ் ஹாப் சைக்கிளிங் கழகம் இணைந்து சர்வதேச சைக்கிளோட்ட தின பேரணியை இன்று நடாத்தியது. மருதமுனையில் ஆரம்பிக்கப்பட்ட இப்பேரணி கல்முனை நகர் வரை பயணித்து மீண்டும் மருதமுனை கடற்கரை பகுதியில் உள்ள வெளிச்ச வீடு அருகில் நிறைவடைந்தது. கழகங்கள், சமூக சிவில் சேவை அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், பாடசாலை சமூகங்கள், பொதுமக்கள் என பலரும் இப்பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். பிரதம அதிதியாக கல்முனை பிரதேச செயலாளர் ஜே லியாகத் அலி கலந்து கொண்டார். பசுவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பசுவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பசுவதை தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் கோரி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், இலங்கை சிவபூமி பசுக்களும் எமது தெய்வங்களே, வெட்டாதே வெட்டாதே கன்றுடன் பசுவை வெட்டாதே,
கன்றுத்தாச்சி பசுக்களை வெட்டுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். பசுவதை தடை சட்டத்தை அமுல்படுத்து. காசாவுக்கு ஒரு நீதி, இந்துக்களுக்கு ஒரு நீதியா என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பசுக்களும் போராட்டத்தில் கலந்திருந்தன. ஒரு திரசேனையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மரவன்புலவு சச்சிதானந்தம், ஊர்காவற்துறை கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின செயலாளர் அன்னலிங்கம் மன்னராசா, மாணவர்கள், இளைஞர், யுவதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆயிரத்தி 400-600 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய செய்தி, 2200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி. எவ்வளவு ஆண்டு காலமாக பசுக்கொலை கூடாது என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். எப்படி நீ இந்த மண்ணிலே வரலாம், பசுக்களை திருடலாம், பசுக்களை கொலை செய்யலாம், பசுக்களை உன்னுடைய உணவாக்கலாம்? ரோசம், மானம், வெட்கம் இருந்தால் நீ பசுக்களை தின்ன வேண்டும் என்று விரும்பினால் பசுக்களை தின்கின்ற ஊருக்கு போ. இந்த மண்ணிலே பசுக்களை தின்பவர்களுக்கு, பசுக்களை கொல்பவர்களுக்கு, பசுக்களை இறைச்சியாக்குவதற்கு இடமே இல்லை. அரசாங்கம் இதற்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். எமது பசியை போக்கும் அந்த கோமாதா பாலை தந்து தன் விவசாயத்துக்கு எவ்வளவு பாடுபடுறார். இந்த மனித வாழ்க்கைக்கு உரித்தான முத்துக்களை நாங்கள் அளிப்பது மனித நேயமற்ற செயல். இந்த செயல் எப்பொழுதும் தண்டிக்கக்கூடியது. இப்படியான சட்டத்தை இந்த அரசாங்கம் அமுல்படுத்தி எமது இந்த சிவபூமிக்கு இந்த பசுவதை சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்பதுதான் எல்லா இந்துக்களாகிய எமது தமிழ் மக்களுடைய வேண்டுகோள். எங்களோடு வடகிழக்கிலே இந்த பசுவை மிக பிரதானமாக நாங்கள் வீடு வழியே வளர்த்து வாழ்வாதாரத்தை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இன்று இலங்கையிலே பசுவை அழித்துவிட்டு வெளிநாடுகளிலே இருந்து பசுவை இறக்குமதி செய்வதற்குரிய முயற்சியும் செய்கிறார்கள். எனவே இருக்கின்ற பசுக்களை எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுவதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பொது சுகாதார பரிசோதகர் ஒரு சில நடவடிக்கைகளை நீங்கள் இந்த பசு வெட்டுவதற்கு எதிராக மேற்கொண்டாலும் அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஏனென்று கேட்டால் அண்மையிலே கண்டுபிடிக்கப்பட்ட 2 பசு வெட்டும் கொள்கலன்களும் சட்டவிரோதமாக இயங்கி இருக்கின்றது. இவ்வளவு இயங்குவதற்கும் அந்தந்த பிரதேச சபைகளும் பொது சுகாதார பரிசோதகர்களின் கண்ணை மண்ணில் தூவிவிட்டுத்தானே இந்த சட்டவிரோதமான பசு கோள்களங்களை இயக்கி இருக்கின்றார்கள். பசுவதைக்கு எதிரான போராட்டம் தொடரும். தமிழ் அரசியல் தலைவர்களே, நீங்கள் இந்த பசுவதைக்கு எதிரான சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். நாங்கள் பசுவை கும்பிட்டால் காணும், ஆலயம் செல்ல தேவையில்லை. பசுவை விடியவில்லைன்ன ஒருபடி அருகை போட்டு அந்த பசுவின் பாலை நாங்கள் குடிக்கும் போதும் எங்கள் லட்சுமியை பக்குவமாய் தர வேண்டும் என்று வேண்டி நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் பக்குவமாக நாங்கள் வாழலாம். அந்த லட்சுமியின் நாங்கள் உழைப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு ஆலயத்திலும் அந்த பால் தான் அங்கே முதல் உரிமை. அங்கே பால், தயிர் தான் முதல் உரிமை. அந்த பால் தரும் எங்கள் பசுவை நாங்கள் வெட்டுவது கூடவே கூடாது. அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு சமய பசுவை நாங்கள் கோமாதாவை வழிபடுறோம். பசுவிலிருந்து நிறைய பயன்களையும் பெறுகிறோம். அதனால பசுவதை சட்டத்தை கொண்டு வரணும் என்று. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறையில் குளமொன்றினுள் தவறி விழுந்த 2 சிறுமிகள் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறையில் குளம் ஒன்றினுள் நேற்றிரவு துவிசக்கர வண்டியுடன் விழுந்த 2 சிறுமிகள் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை குறித்த சம்பவத்தை அறிந்து அதிர்ச்சியுற்று மயக்கமடைந்த தாய் ஊர்காவற்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஊர்காவற்துறை நாரந்தனி தெற்கு சூரியவத்தை பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய நிரஞ்சன் நிதுசா மற்றும் 5 வயதுடைய நிரஞ்சன் அனுஷ்கா ஆகிய 2 சிறுமிகளே உயிரிழந்துள்ளனர். குறித்த 2 சிறுமிகளும் வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் கடைக்கு பால் வாங்க சென்றுள்ளனர். பால் வாங்க சென்ற இருவரையும் நீண்ட நேரமாக காணவில்லை என குடும்பத்தினர் தேடிய போதோ கடைக்கு சற்று தொலைவில் உள்ள குளத்திற்குள் இருவரும் சடலமாக காணப்பட்டுள்ளனர். குளத்தின் வரம்பு வழியாக துவிச்சக்கர வண்டியை செலுத்திய வேளை அருகில் இருந்த கல் தடுக்கி துவிச்சக்கர வண்டியுடன் அவர்கள் தவறி குளத்துக்குள் விழுந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இரு சிறுமிகளின் சடலங்களும் மீட்கப்பட்டு ஊர்காவல்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மரண விசாரணை அதிகாரி நாகராஜா தியாகராஜா, ஊர்காவல்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர். குறித்த குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு சிறுமி ஒருவர் கடந்த வருடம் விபத்தில் உயிரிழந்த நிலையில் தற்போது இருவரும் உயிரிழந்தமை அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாணந்துறை பேருந்து நிலையத்திற்கு அருகில் இன்று காலை தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பயணித்த நடத்துனர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 4 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர் பாணந்துறை டிப்போவில் கடமையாற்றும் நடத்துனர் என தெரியவந்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பாணந்துறை பேருந்து நிலையத்தை நோக்கி திரும்ப முற்பட்டபோது கொழும்பிலிருந்து பாணந்துறை நோக்கி பயணித்து தனியார் பேருந்துடன் மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது. தனியார் பேருந்தின் சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொஞ்சேஞ்சி மாதா சேமக்காலை பகுதியில் இளைஞனால் தீயிட்டு எரிக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய பெண்ணே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கொஞ்சேஞ்சி மாதா சேமக்காலைக்கு நேற்றைய தினம் குடும்ப பெண்ணொருவரை மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்ற இளைஞன் பெண்ணுடன் கல்லறை ஒன்றின் மீது அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். திடீரென இருவருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட போது இளைஞன் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் போத்தலை எடுத்து பெண்ணின் தலையின் மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். உடனே அங்கிருந்தவர்கள் ஓடி சென்று தீயினை அணைத்து பெண்ணை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குடும்ப பெண்ணை அழைத்து சென்று அவரது தலையில் தீமூட்டிய சந்தேக நபரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். துப்பாக்கிகளுடன் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 துப்பாக்கிகளுடன் பெண் உட்பட 2 இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். சேதாவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 T-56 ரக துப்பாக்கிகள், 2 மேகசின்கள், 26 தோட்டாக்கள் மற்றும் 100 கிராம் ஹெரோயின் என்பன வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் துபாயில் தலைமறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சேடவத்த கசுனின் நெருங்கிய சகாக்கள் எனவும் தெரியவந்துள்ளதாகவும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் 2 நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். அம்பாறை திருக்கோவில் விநாயகபுரம் பகுதியில் தேசிய சுற்றுச்சூழல் வாரத்தினை முன்னிட்டு சிரமதான நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை திருக்கோவில் விநாயகபுரம் பகுதியில் தேசிய சுற்றுச்சூழல் வாரத்தினை முன்னிட்டு சிரமதான நிகழ்வொன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் சிரமதான பணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருக்கோவில் சுகாதார வைத்திய அதிகாரி பி மோனகாந்தன் தலைமையில் இடம்பெற்ற சிரமதானத்தில் திருக்கோவில் பொது சுகாதார வைத்திய அதிகாரி, காரியாலய உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சிரமதான பணியில் சேகரிக்கப்பட்ட கழிவுப் பொருட்கள் திருக்கோவில் பிரதேச சபையின் உதவியுடன் அங்கிருந்து அகற்றப்பட்டது. மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெத்தடிஸ்ட் திருச்சபையினால் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெத்தடிஸ்ட் திருச்சபையினால் உதிரம் கொடுப்பீர் உயிர் காப்பீர் மாபெரும் இரத்த தான முகாம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. சின்ன ஊரணி மெத்தடிஸ்ட் திருச்சபையின் 37வது ஆண்டு நிறைவு பூர்த்தியினை முன்னிட்டு திருச்சபை வாலிபர்களின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நிலவுகின்ற இரத்த பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் வகையில் இரத்த தான முகாம் நடாத்தப்பட்டது. அருட்பணி ஜெகதாஸ் தலைமையில் இடம்பெற்ற இரத்த தான நிகழ்வில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு வைத்தியர் ராஜல் டி சில்வா, பொது சுகாதார பரிசோதகர் PMM ஃபைசால் உட்பட வைத்தியசாலை தாதிய உத்தியோகத்தர்கள், சின்ன ஊரணி மெத்தடிஸ்ட் திருச்சபை வாலிபர்கள், குருதி கொடையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
குழந்தை எழுத்தாளர் ஓகே குணநாதன் எழுதிய அமிர்தகளி மண்ணும் மட்டிக்களி ஆறு எனும் நாவல் வெளியிடப்பட்டது. குழந்தை எழுத்தாளர் ஓகே குணநாதன் எழுதிய அமிர்தகளி மண்ணும் மட்டிக்களி ஆறு எனும் நாவல் வெளியீட்டு விழா மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ சித்திவிநாயகர் மகாவித்தியாலய மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. கூத்துக்கலைஞர் ஓ கணபதி பிள்ளையின் 100வது பிறந்த தின நிகழ்வாக எழுத்தாளர் ஊக்குவிப்பு மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்ட தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் தலைமையில் இடம்பெற்ற நாவல் வெளியீட்டு நிகழ்வில் பிரதம அதிதிகளாக இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் கணபதி பிள்ளை மகேசன், மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், வைத்திய நிபுணர் பேராசிரியர் கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய குருவின் ஆசையுடன் வரவேற்புரை, தலைமையுரை, புத்தக அறிமுக உரையை தொடர்ந்து புத்தக அறிமுகம் மற்றும் விமர்சனமும் இடம்பெற்றது. அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய வண்ணகுமாரினால் எழுத்தாளர் குணநாதனுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளியவளையில் முன்னாள் போராளிகளின் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. முன்னாள் போராளிகள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் முல்லைத்தீவு முள்ளியவளையில் இடம்பெற்றது. பல்வேறு அமைப்புகளாக இயங்கி வரும் முன்னாள் போராளிகள் அமைப்புகளை சேர்ந்த முன்னாள் போராளிகள் மற்றும் அமைப்புகள் சாராத முன்னாள் போராளிகள் என சுமார் 200 பேர் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். நாட்டில் முன்னாள் போராளிகள் எதிர்நோக்கி வரும் சவால்கள் தொடர்பாகவும் அது தொடர்பில் எவ்வாறு தாங்கள் பணியாற்ற முடியும் என்பது தொடர்பிலும் எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது. போராளிகளின் நலன்கள் சார்ந்து அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்கும் வகையில் குறித்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சி போராளிகள், மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகத்தின் போராளிகள் நலன்புரி சங்க போராளிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போராளிகள் எதிர்காலத்திலே அரசியலுக்குள் வர வேண்டிய தேவை, அவர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது மிகவும் எல்லோராலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையிலே எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய அந்த அரசியல் பலத்தை, அரசியல் ரீதியான அங்கீகாரத்தை எடுப்பதற்கான முயற்சிகளுக்கு எல்லா போராளிகளும், எல்லா போராளி கட்டமைப்புகளும் ஒத்துழைப்பு தருவதாக கூறியிருக்கின்றார்கள். எல்லோருடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் எங்களுடைய அரசியல் பலத்தை, எங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்கு தொடர்ந்து உழைப்போம். இந்த கலந்துரையாடல் முதல் கட்டமாக நடைபெற்றுள்ளது. அடுத்த கட்டமாக நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்வரும் காலங்கள் இதை நடைமுறைப்படுத்தும். பயனற்ற அபிவிருத்தி திட்டங்களினூடாகவே நாடு வங்குரோத்தானதென எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். பயனற்ற அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தமையினாலேயே நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டதென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 215வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வாக்குப்பதிவு உபகரணங்கள் ஹம்பாந்தோட்டை, முல்கிரிகள, வீரகெட்டிய, ஹெகுரமுலன ஸ்ரீ பேமானந்த கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கைவாරුවද විසඳුම ප්‍රායෝගික පිළිතුරුද ප්‍රායෝගික උත්තරද? சமூகத்தில் பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கல்கள் நடந்து வருகின்றன. கல்வியறிவு அதிகரிக்கும் போது பயனுள்ள போக்கும், அறியாமை ஊக்குவிக்கப்படும் போது பழமைவாத போக்கும் வெளிப்படும். ஒவ்வொரு 5-6 ஆண்டுகளுக்கு ஒரு அரசியல் மாற்றம் நடந்து வருகின்றது. கூட்டங்கள், பரப்புரைகள் மற்றும் கலந்துரையாடல்கள், விவாதங்கள் மூலம் இது நடைபெறுகின்றது. விடயங்களை பேசி தீர்த்து கொள்ள வழியிருந்த போதும் வாள்கள், கத்திகள், பயோனெட்டுகள் மற்றும் வெடிகுண்டுகள் கூட பயன்படுத்தப்பட்ட சம்பவங்கள் இந்நாட்டில் இடம்பெற்றது. குடிமக்களின் அறிவும் புத்திசாலித்தனமும் ஞானமும் வளரும் போது தேவையற்ற வழிமுறைகளை விடுத்து உயிரை காப்பாற்றவும், பிரச்சினைகளை தீர்க்கவும், கல்வி அறிவு சார்ந்த முடிவுகளை எடுக்கவும் அவர்கள் உந்தப்படுவார்கள். எனவே சமநிலையான ஆளுமை பண்புகளை தன்னகத்தே கொண்ட மனித வளம் உருவாக வேண்டும். இதற்கு நாட்டின் பாடசாலை கல்வி முறையை சகல வசதிகளுடன் பலப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். எனவே எதிர்காலத்தில் நாட்டுக்கு லாபம் தராத பாரிய அளவிலான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் பாடசாலை கட்டமைப்பில் உள்ள பௌதிக மற்றும் மனிதவள பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். தற்போதும் கூட கடன் பெற்று லாபம் ஈட்டாத திட்டங்களில் முதலீடு செய்தமையாலேயே எமது நாடு வங்குரோத்தடைந்துள்ளது. මේ තත්ත්වයෙන් කොහොමද අපි එළියට එන්නේ? අපි අපේ දරු පරම්පරාවට ලබා දෙන්නට ඕන ලබා දිය හැකි ඉහළම දායාද.
வவுனியா முச்சக்கர வண்டிகளில் யுக்திய மற்றும் போலீஸ் அவசர இலக்கங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. வவுனியாவில் உள்ள முச்சக்கர வண்டிகளில் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக முச்சக்கர வண்டியுடன் உரிமையாளர்கள் இன்று காலை போலீஸ் மைதானத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அவ்வாறு அழைக்கப்பட்ட முச்சக்கர வண்டிகளில் யுக்திய மற்றும் போலீஸ் அவசர இலக்கங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இதற்காக முச்சக்கர வண்டிகளின் முழுமையான விபரம், சாரதிகள் மற்றும் உரிமையாளர்களின் விவரங்கள் விண்ணப்ப படிவம் ஒன்றில் பெறப்பட்டதன் பின்னர் ஒவ்வொரு முச்சக்கர வண்டி உரிமையாளர்களிடமிருந்தும் 400 ரூபாய் வீதம் வவுனியா போலீசார் அறவிட்டு அவர்களுடைய முச்சக்கர வண்டிகளில் மஞ்சள் நிறத்தில் இலக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வவுனியாவில் பதிவில் உள்ள முச்சக்கர வண்டிகள் மற்றும் தனியார் பயன்படுத்தும் முச்சக்கர வண்டிகள் அனைத்தும் இந்த செயற்பாட்டுக்காக போலீஸ் மைதானத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததோடு அனைத்து முச்சக்கர வண்டி உரிமையாளர்களிடமும் 400 ரூபாய் வீதம் பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வவுனியாவில் சுமார் 3000 முச்சக்கர வண்டிகள் பாவனையில் உள்ளதாகவும் இதன் மூலமாக பெறப்பட்ட லட்சக்கணக்கான நிதி எதற்காக பயன்படுத்தப்படும் என்பது தொடர்பிலும் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான சுமார் 45 வீதமான விமானங்களை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களில் சுமார் 45 வீதமான விமானங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நோயின் போது அத்தியாவசிய தேவைகளை மேற்கொண்ட விமானங்களின் பராமரிப்புக்காக செலவிடப்படும் பெரும் தொகையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை விமானப்படையின் கிங் ஏர்வி 200 பேஜ் கிராஃப்ட் விமானம் கடல் மற்றும் நில கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது. மனித மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான சோதனைகளை நடத்துவதற்கும் பரந்த பகுதியை கண்காணிக்கவும் இந்த விமானம் போதுமானதாக இல்லை எனவும் தெரியவந்துள்ளது. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமெரிக்காவினால் இலங்கைக்கு ஒதுக்கப்பட்ட வெளிநாட்டு நிதி உதவியின் கீழ் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கிங் ஏர் 360ER ரக விமானம் 1 வருட உதிரி பாகங்களுடன் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது. மேலும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கிங் ஏர் 350 ரக விமானத்தை இலங்கைக்கு வழங்க உள்ளதுடன் 1 வருட உதிரி பாகங்களும் வழங்கப்பட உள்ளது. இந்த விமானத்தின் தற்போதைய மதிப்பு 15 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்களை பெறுவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தையும் பாதுகாப்பு அமைச்சு ஒப்புதலுக்காக சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மரக்கறிகளின் விலைகள் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உயர்தர சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மரக்கறிகளின் விலைகள் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட வைபவங்கள், உல்லாச ஹோட்டல்கள் ஆகியவற்றில் சமைக்கக்கூடிய மரக்கறிகளின் விலையே இவ்வாறு உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா விசேட பொருளாதார மத்திய நிலையத்தினூடாக கொள்வனவு மற்றும் விற்பனை செய்யப்படும் மரக்கறிகளுக்கான விலை பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளது. இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் நிலவி வரும் காலநிலை மாற்றம் காரணமாக மரக்கறிகளின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இருந்தபோதிலும் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு நிலவவில்லை என பொருளாதார மத்திய நிலைய அதிகாரி தெரிவித்துள்ளார். அத்துடன் நாளொன்றுக்கு 1,20,000 கிலோவுக்கு குறையாத மரக்கறி வகைகள் கொள்வனவு செய்யப்பட்டு வெளியிடங்களில் உள்ள சந்தைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.